பேசுவோம். தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து அவரை விவரிக்கும் காட்சிகளை பார்ப்போம். வறட்சி காரணமாக ஏற்படும் கால்நடை தீவன பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் கால்நடை பராமரிப்பு, பால் வளம் மற்றும் மீனவத்துறை வாயிலாக 5 கோடி ரூபாய்க்கு பசுந்தீவனம், 15 கோடி ரூபாய்க்கு அடர் தீவனம், 15 கோடி ரூபாய்க்கு உலர் தீவனம் மற்றும் 12 கோடியே 35 லட்சம் ரூபாய்க்கு பண்ணை குட்டைகளில் உள்நாட்டு மீன் வளர்ப்பு என 47 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். வறட்சி காரணமாக டெல்டா பகுதிகளில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலம் 7 கோடியே 2 லட்சம் ரூபாய்க்கு நீர் ஆதாரங்கள் மேம்படுத்துதல் மற்றும் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்துதல், 18 கோடியே 3 லட்சம் ரூபாய்க்கு பேரூராட்சிகளில் குடிநீர் வழங்குதல் மற்றும் 12 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு நகராட்சிகளில் குடிநீர் வழங்கல் என 37 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். 60 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும். 9. இதுவன்றி பொதுப்பணித்துறை மூலம் ஏரிகள் தூர்வாறுதல், குளங்கள் சீரமைத்தல் போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்படும். 10. தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் மழை குறைவாக பெய்துள்ளதால் சென்னை நீங்களாக ஏனைய 31 மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்படும். இதனை அடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரி தள்ளுபடி செய்யப்படும். 12. வறட்சி காரணமாக விவசாயிகள் தங்கள் கடனை திரும்ப செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிரமத்தினை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பெற்றுள்ள கூட்டுறவு கடன்கள் மாற்றி அமைக்கப்படும், அதாவது ரீஷெட்யூல் செய்யப்படும். 13. டெல்டா மாவட்டங்கள் நீங்களாக பிற மாவட்டங்களில் உள்ள 3,34,000 விவசாய தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். 100 நாட்கள் பணி வரம்பு என்பது 150 நாட்களாக உயர்த்தப்படும். 14. மாநிலம் முழுவதற்குமான வறட்சி கோரிக்கை மனு, அதாவது டிரவுட் மெமராண்டம் தயார் செய்யப்பட்டு நிவாரணம் கோரி மத்திய அரசுக்கு அனுப்பப்படும். 15. விவசாயிகள் இறப்பு பற்றி இந்த அவையில் பல உறுப்பினர்கள் பேசியுள்ளனர். 9 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு பயிரிழப்பு காரணமில்லை. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் தற்கொலை செய்து கொண்டுள்ள விவசாயிகளின் உயிரிழப்பினால் துயரம் அடைந்துள்ள அவர்தம் குடும்பத்தினரின் வறிய நிலையை கருத்தில் கொண்டு இந்த 9 குடும்பத்தினருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மேற்கண்ட அறிவிப்புகள் விவசாயிகள் துயர் துடைக்க வழிவகை செய்யும் என நான் உறுதியாக நம்புகிறேன். எனது அரசின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆங்காங்கே சுட்டிக்காட்டிய குறைபாடுகளின் தன்மைகளை கண்டறிந்து அவற்றில் உண்மை இருப்பின் உரிய நடவடிக்கைகளை எனது அரசு எடுத்திடும் என்ற உறுதியினை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்க வேண்டும். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும். தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக்க வேண்டும் போன்ற உயரிய லட்சியங்களை அடையும் வண்ணம் அயராது பாடுபட்டு வரும் இந்த மக்கள் நல அரசுக்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும்.